கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க ஆனையிரவு உப்பளத்தின் செயற்பாடுகளை இன்று கண்காணித்தார். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இதனைத் தொடர்ந்து பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கும் சென்ற பிரதியமைச்சர் தொழிற்சாலையின் நிர்மாணப் பணிகளை பார்வையிட்டார். இந்த விஜயத்தில் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் தலைவர் சதானந்த நேசராஜன், தேசிய உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் சிவசோதி சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். விசேஷமாக யாப்பனே டிஸ்ட்ரிக்ட் சஹ உத்தர பிரதேச ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்காக நாம் 2 மீன்பிடி துறைமுகங்களை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்து பொருட்கள் போக்குவரத்திற்காக காங்கேசன்துறை துறைமுகத்தை நாம் நிர்மாணிக்க வேண்டும். இது நமக்கு தேவையான 2 பிரதான பௌதீக வசதிகளாகும். அடுத்து காங்கேசன்துறை முதலீட்டு சபை கைத்தொழில் பேட்டையும் அமைக்க வேண்டியுள்ளது. வடமாகாணத்தில் தொழில்மயமாக்கலுக்கு தேவையான உட்கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். இன்று நாங்கள் ஆணையரவு உப்பளத்தையும் தொழிற்சாலையும் பார்வையிட வந்தோம். பெறுமதி சேர்க்கப்பட்ட உப்பை சந்தையில் அறிமுகப்படுத்த தேவையான தொழில்நுட்பத்தை கடந்த வருடம் ஏற்படுத்தினோம். எனவே இந்த முழு செயல்முறையும் மிக முறையாக நடைபெற்று வருகின்றது என கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் குறிஞ்சாத்தீவு உப்பளமும் இங்குள்ளது. அதையும் இன்று நாம் பார்வையிட்டோம். அது 20,000 மெட்ரிக் டன் உற்பத்தியை வழங்கும். அடுத்த வருடத்தின் முதல் காலாண்டில் குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை ஆரம்பிப்பதற்கு அனைத்து பணிகளையும் நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம். அடுத்ததாக பரந்தன் ரசாயன வலயத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதற்கான முதலீடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு வருகின்றன. ரசாயன தொழிலுக்கு தேவையான உப்பை உற்பத்தி செய்ய இந்த உற்பத்தி முறையை பயன்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே வடக்கு பகுதியில் பல பாரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உத்தர பிரதேச சித்த